ஒன் டே நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணுறோம்னா, ரோட் சைடு பார்க்குறோம். நிறைய பேர் அம்பர்லா யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சேம் டேவை பார்க்கும்போது நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அப்போ இங்கே ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் அம்பர்லா யூஸ் பண்ணுறதான்னு கேட்டால் கிடையாது. இங்கே மெயின் ரீசன் என்ன, காசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெயின் தான் காரணம். ரெயின் என்ன பண்ணும், நிறைய பேர் அம்பர்லா யூஸ் பண்ண வைக்கும். இந்த ரெயின் தான் காரணம், நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணம். அப்போது இந்த மோர் அம்பர்லா யூஸ் பண்ணுறதும் மோர் ரோடு ஆக்சிடென்ட்ஸும் என்ன சொல்லுவோம்னா கார்லேஷன் சொல்லுவோம். ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே மெயின் காசு எதுன்னு கேட்டோன்னா, டைரக்ட் காசு எதுன்னு கேட்டோன்னா ரெயின் தான். இங்கே டைரக்ட் காசு ரெயின், கார்லேஷன் வந்து மோர் அம்பர்லா யூஸ் பண்ணுறது, மோர் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் தான் கார்லேஷன். இதை பேஸ் பண்ணி தான் சிஎஸ்ஐல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். சயின்டிஸ்ட்னா என்ன ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொலஸ்கோட செல்லோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடாங்க, ஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம், செல் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம், ப்ளஸ் மொலஸ்கோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் மேலே இருந்த மாதிரி கார்லேஷனை தவிர என்ன கிடையாது. மெயின் காசு வந்து வேறு ஏதாவது தான் இருக்கும். மெயின் காசு என்னவா இருக்கலாம்னா க்ரோத்தாக இருக்கலாம், இல்லை நியூட்ரிஷனாக இருக்கலாம், ஜெனட்டிக்ஸ் இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம். ஓகே, எதுன்னு நமக்கு தெரியாது, ஃபுல்லாகவும் ஸ்டடியும் பண்ணல. என்னது க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஓகே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது செல்லோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், ப்ளஸ் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகலாம். நல்ல சாப்பாடு கிடைக்குது, நியூட்ரிஷன் நிறைய கிடைக்குது அப்படின்னா அதுவும் என்ன காரணமாக இருக்கலாம், வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கலாம். ஜெனட்டிக்ஸாகவும் காரணமாக இருக்கலாம், இல்லை ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட்டும் திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகலாம். எப்படி அம்பர்லா யூஸ் பண்ணுறதுக்கும் மோர் ரோடு ஆக்சிடென்ட்ஸுக்கு காரணம் ரெயின் மாதிரி, இங்கே வந்து செல்லோட திக்னஸும் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். இது ஸ்டடியும் பண்ணல, என்ன வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இதுக்கு என்ன சரியான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஹெவியர் மொலஸ்க் பெட்டர் டிஃபெண்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஹெவியர் பெட்டர் டிஃபெண்டன்ட் பண்ணால் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல ஆப்ஷன்ஸில். ப்ரெடேஷனை பற்றி எதுவுமே டீட்டெயில் கொடுக்கல. ஃபோர்த் ஆப்ஷனுக்கு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் மொலஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் வெயிட்லையும் வேரியபிள் ரைட்னு சொல்கிறாங்க. இதுவுமே என்ன கிடையாது, டிஃப்ரெண்ட் மொலஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட் திக்னஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன்ஸுமே சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணல. தேர்ட் ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் லைக்லின்னு சொல்கிறாங்க, மோஸ்ட் லைக்லின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ரெண்டு ட்ரைட்டுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர டீட்டெயிலாக எந்த ஸ்டடியும் பண்ணல. இதில் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதும் கார்லேஷன் இருக்கும் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷன் தப்பு. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, இந்த மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் சரியாக பார்ப்போம். அப்படியே அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.